அன்புக்குரியவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். மிகப்பெரிய பொருளாதார அழிவை தற்போது ஈரான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரேலுங்கிற பெயரே பாருங்க, ஆண்டவர் தான் வைக்கிறார். அது மனுஷன் வச்ச பேர் கிடையாது. கிமு 1750 காலங்கள் மேக்சிமம். கிமு 1750 காலங்களில் யாக்கோபு என்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, ஜாக்கப். ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குடைய பையன் யாக்கோபு. இந்த யாக்கோபு இக்கட்டான காலங்களில் தேவனோடு கூட பயங்கரமாக போராடி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டபடினால தேவனாகிய கர்த்தரே இறங்கி வந்து யாக்கோபுக்கு பேரை அவரே மாற்றினார். இனிமே உனக்கு பேர் யாக்கோபு கிடையாதுடா, இஸ்ரேல் அப்படின்னு சொன்னார். அந்த பேரை வச்சவரே தேவனாகிய கர்த்தர். கிமு 1750 காலங்கள். அப்போ அந்த டைமில் எகிப்தியன் மித்தாலஜி, அதுக்கப்புறம் அசீரியன் மித்தாலஜி, மெசபடோமியன் மித்தாலஜி, ஏலாமைட்ஸ் மித்தாலஜி, அக்காடியன் மித்தாலஜி என்கிற இந்த 5 மதங்கள் அங்கே இருந்தது. வேற மதம் ஒன்றும் அங்கே இல்லை. அப்படின்னா பாருங்க, அந்த பூர்வீகத்தை நினைச்சுக்கிடுங்க. அந்த மதங்களின் மத்தியிலும் அதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்கல. யாக்கோபை கர்த்தர் பிடித்து ஆசீர்வதித்து, உனக்கு பேர் இனிமேல் யாக்கோபு கிடையாது, இஸ்ரேல்னு சொன்னார். அப்போ அந்த இஸ்ரேல் என்கிற அந்த பேரை தான் நீங்கள் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறீங்க. அந்த இஸ்ரேலுங்கிற பேர் வந்து கடைசியில் அது ஒரு தேசத்துக்காக மாறினது. அந்த யாக்கோபுடைய அந்த 12 கோத்திரம் வளர்ந்து பெருகினதுக்கு அப்புறம் அவர்கள் தங்கின இடம், வாழ்ந்த இடம், அரசாண்ட இடம் இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு நாடாக மாறுது. இதுதான் இஸ்ரேலுடைய பூர்வீக சரித்திரம். அப்போ தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் என்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குதா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தரே அந்த பேரை வச்சிருக்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியம். யூதர்கள் அநேக யுத்தங்களை அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சந்தித்தார்கள். ஆனால் ஒவ்வொன்றிலேயும் ஜெயித்தார்கள். அந்த ஒவ்வொரு யுத்தங்களிலும் தேவனாகிய கர்த்தருடைய துணை இருந்தது, வழிகாட்டுதல் இருந்தது. அப்படி யுத்தம் செய்து ஜெயித்த அநேக ஜனங்கள் உண்டு பாருங்க. அவர்கள் வந்து பெலிஸ்தியர்கள், அசீரியர்கள், அமலேக்கியர்கள், எகிப்தியர்கள், கானானியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்கள் அப்படின்னு நிறைய பட்டியலே போகுது. இவர்கள் எல்லாரையுமே ஜெயித்தார்கள். இவர்கள் எல்லாரையும் ஜெயித்துதான் இஸ்ரேல் என்கிற அந்த பூமியில ராஜாங்கத்தை ஏற்படுத்தி அரசாண்டார்கள். கிட்டத்தட்ட 43 ராஜாக்கள் அரசாளுகையும் செய்தார்கள். இதுதான் இஸ்ரேல் சரித்திரம். அப்ப அதுல தெய்வீகத்தை நீங்க வந்து பார்க்க முடியும். இந்த இஸ்ரேலர்கள் மறுபடியும் கடைசி காலத்துல மீண்டும் வருவார்கள்ங்கிறது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நம்முடைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு என்கிற இந்த 2ஆம் அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் முடிவுடனே வராது அப்படின்னு இயேசுவும் சொன்னார். அந்த விஷயத்தை தான் நீங்க இப்ப கண்ணால பாக்குறீங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் தற்போது இப்ப ஈரான் ராணுவத்துக்கிட்ட எச்சரிக்கை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஆயுதங்களை கீழே விட்டு சரண்டர் ஆகுங்கன்னு சொல்றாரு. கோமேனி அவர் தங்கியிருந்த 4 பில்டிங் ஒரே அளவு உள்ளதாகவும் பார்வைக்கு ஒரே லுக்கானதாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட பங்கர்களையும் இஸ்ரேல் அடித்து நொறுக்கக்கூடிய நிலையில அப்பேற்பட்ட ஒரு ஜெயத்தை இஸ்ரேல் செய்து காட்டியது. அந்த பங்கர்களை அடித்து உடைத்து இஸ்ரேல் ஜெயித்தது. காசாவிலே நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அங்கேயும் பாருங்க, அந்த பங்கர்களை அடித்து உடைத்து பங்கர் பஸ்டர் குண்டுகளை வைத்து அவர்கள் பங்கரை செய்தார்கள், இவர்கள் பங்கர் பஸ்டர் குண்டுகளை செய்தார்கள். பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. பங்கர் ஒன்று செஞ்சோன்னா சரி, அந்த பங்கரை உடைக்கிறதுக்கு நாங்கள் பங்கர் பஸ்டர் குண்டுகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பங்கர் பஸ்டர் குண்டுகளை செய்தார்கள். இப்படி இந்த யுத்தம் பாருங்க கண்டினியூவா போயிட்டே இருக்குது. தலைவர்கள் எல்லாருமே பாருங்க சிதிலமடைந்து தான் கொல்லப்பட்டார்கள். எல்லா தலைவர்களுமே தீவிரவாதத்தில் உற்சாகம் உள்ளவர்கள், தீவிரவாதத்தை தூண்டி விடுகிறவர்கள், ஊக்குவிக்கிறவர்கள். ஈரானுடைய எண்ணெய் சேமிப்பு கிடங்கள் எல்லாம் குண்டுகள் தாக்கி, அந்த குண்டுகளுடைய தாக்குதல்களாலே அந்த எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிகிறது. அதனால டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது. ஈரானுடைய 30 எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஈரானுடைய இராணுவத்துக்கு இந்த ஆயில் தேவை. அதனால அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் எண்ணெய் கிணறுகள் பற்ற வைக்கப்பட்டது. அது இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அணு கட்டமைப்புகள் அதிகமாக சேதமடைந்தது. ஆயுத கிடங்குகள், ஆயுத உற்பத்தி நிலையங்கள், இராணுவ தளங்கள், ஏவுகணைகள் எல்லாவற்றையும் மிக உக்கிரமாக தாக்கி அளித்துள்ளார்கள்.
இதெல்லாம் ஈரானுக்கு பெருத்த சேதம் பாருங்க. அதுவும் இந்த ஆயில் கிடங்கெல்லாம் பற்றி தெரியுதுன்னா பாருங்க, அதனுடைய சேதம் என்பது ஈடுகட்ட முடியாத ஒரு சேதம், பொருளாதார சேதம், பகிரங்கரமான பொருளாதார சேதத்துக்குள்ளாக ஈரான் தள்ளப்பட்டது. மக்களுக்கு பாருங்க ஏதாவது வாங்க முடியுமா பாருங்க, ஏதாவது வீட்டில் ஏதாவது ஸ்டாக்கில் இருக்கிறத வச்சு தான் அவங்க சமையல் பண்ணி சாப்பிட முடியும். அப்போ அவங்களுக்கு எதுவுமே வெளியில் எதுவுமே வாங்கக்கூடிய நிலையில் கூட இன்னைக்கு ஈரான் மக்கள் இல்லை. அந்த அளவு ஈரான் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது அது ஒரு பரிதாபமான விஷயம்தான். ஆனாலும் இந்த யுத்தம் தவிர்க்க முடியாததாய் தற்பொழுது மாறிவிட்டது. இஸ்ரேலுக்கு எதிராக பேசினபடினாலும், இஸ்ரேலுக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலும் அந்த நாட்டினுடைய நிலைமை அப்படியாக தள்ளப்பட்டது. 42 போர் கப்பல்கள் தகர்க்கப்பட்டுள்ளது. சில போர்க்கப்பல்கள் மற்ற நாடுகளினுடைய எல்லைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கிட்ட கிட்டத்தட்ட 130 போர்க்கப்பல்கள், இது அல்லாமல் 30 நீர்மூழ்கி கப்பல்களும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. 27,000 M80 குண்டுகளை இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட இருந்து தற்பொழுது வாங்கி உள்ளது. ஸோ இந்த M80 குண்டுகள்னு சொல்லும் பொழுது இதில் ஏகப்பட்ட ரகம் இருக்குது பாருங்க. MK80 ஜிபி குண்டுகள்னு பேர். ஜிபி குண்டுகள்னு சொல்லும்போது, ஜிபி என்று சொன்னால் ஜெனரல் பர்பஸுக்காக உபயோகப்படுத்தப்படுகின்ற குண்டுகள். இதிலே நிறைய ரகம் இருக்குது. MK81, MK82, MK83, MK84. இது பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தகர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற குண்டுகள் பாருங்கள். 27,000 இப்போ இஸ்ரேலுக்கு வந்திருக்குது. லெபனானும் தற்போது பகிரங்கமாக குறிவைத்து தாக்கப்படுகிறது. பாருங்க, இஸ்ரேலுக்கு எத்தனை முனைகளில் யுத்தம் பாருங்க. ஆனால் ஜெயிப்பார்கள், ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துருவார், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இனிமேல் இப்போ வான் கட்டுப்பாடு, அப்புறம் கடற்கரை மார்க்கம் அதுவும் கைக்கு வந்தது. ரேடார் அதையும் இஸ்ரேல் கையில் எடுத்து கொண்டு வருது. இந்த 3 விஷயத்தையும் அவர்கள் கையில் எடுத்து கொண்டார்கள். இனிமேல் தரைவழி தாக்குதல் தொடர்ந்தாங்கன்னா அந்த குர்திஸ் படைகளும் இதை உள்ளே வருகிறது. எல்லாம் சேர்ந்து ஈரானை ஒட்டுமொத்தமாக கையில் எடுப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு வழி இருக்குது. சரண்டர் ஆகிறது தான் நல்லது. அந்த IRGC இராணுவம், பஜ்ஜீஸ் என்கிற அந்த இராணுவம், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரு சரண்டர் விஷயத்துக்கு குரல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ இந்த யுத்தங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 வாரம் போகிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈரானில் பகிரங்கமான பொருட்சேதங்கள் உருவாகும் என்பதை தவிர்க்கவே முடியாது. இஸ்ரேலும் ஈரான் அனுப்பின இந்த ட்ரோன்ஸ் மற்றும் பேலிஸ்டிக் மிசைல்களினால போன முறை நடந்ததை விட அதிகமான சேதங்கள் அங்கே இருக்கிறது. ஹெய்ஃபா மற்றும் டெல் அவீவ் நகரங்களில் அங்கேயும் சேதங்கள் இருக்கிறது. ஆனால் அதை விட பல மடங்கு சேதங்களை ஈரான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சாக்ரஸ் மலையடிவாரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சாக்ரஸ் மலையடிவாரத்தில் தான் ஈரானுடைய அணு மையங்கள் இருக்கிறது. அணுவை என்ரிச்மெண்ட் செய்கிற மையங்களும், அப்புறம் பேலிஸ்டிக் மிசைல் ஏவுள் தளவாடங்களும் அங்கே தான் இருக்கிறது. இப்போ அந்த இடத்தை மொசாட் பகிரங்கமாக குறிவைத்து ஸ்கெட்ச் பண்ணி அதை ஒட்டுமொத்தமாக அழிக்க இருக்கிறார்கள். ஆனால் அதை அழிக்க முடியாது, தடுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்றெல்லாம் பலரால் அது பேசப்பட்டது. ஆனால் இப்போ அது ஆன் ஸ்கெட்சில் இருக்குது. மொசாடுடைய கண் பார்வையில் டைரக்டாக இருக்குது. இதை குறித்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்படி இஸ்ரேல் வெற்றி பெற்றுக்கொண்டே வருகிறது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. அலருங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. தேவனாகிய கர்த்தர் இவையெல்லாம் முன்கூட்டியே தீர்க்க தரிசனங்களாக சொல்லி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடுங்கிற ஒரு பகுதி முடிந்து புதிய ஏற்பாடு என்கிற ஒரு பகுதியும் இப்போது முடிய போகிறது. இந்த புதிய ஏற்பாடு முடிகின்ற இந்த பகுதியில் இப்பேற்பட்ட யுத்தங்களும், யூதர்களுடைய நடமாட்டங்களும், 3ஆம் தேவாலய விஷயங்களும், கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையும், யூரோப்பின் ஒன்றியனுடைய ஆளுகையும் நிச்சயம் இந்த பூமியில நடந்து தீர்ந்து புதிய ஏற்பாட்டை பெரிய ஒரு யுத்தத்தோடு கூட அது நிறைவேற்றி காட்டும். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். பூமியில் எப்படி நடக்கும் என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இது இப்படிதான் செல்லும். இதை எந்த மனிதனும் எந்த இராணுவமும்
எந்த பேரரசும் நிச்சயமாக தடுக்க முடியாது. ஓகே பிரியமானவர்களே, தேங்க்யூ ஆல். சிந்தியுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.